ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தாங்க உங்கள் அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இங்கே பாருங்கள், நம்ம இந்த இஃப்தாருக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து வடை, பஜ்ஜி, சிக்கன் ரோல் அப்படின்னு விதவிதமாக நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னாலும், இந்த நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி கடற்பாசி செஞ்சு கொடுத்தாலே அதுதாங்க அவங்களுக்கு அந்த நோன்பு திறந்த சந்தோஷத்தை ஃபுல்ஃபில் ஆக்கி கொடுக்கும். அதுலேயும் இந்த கலர் கலராக விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க அடையிற சந்தோஷமே தனிதாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு கடற்பாசி. ஆரஞ்சு கலரும் அந்த ஒயிட் கலரும் கலந்து அந்த பசங்களுடைய அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பசங்க பார்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைஞ்சாங்கங்க. இது எப்படி செய்யணும் எப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களானா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 20 கிராம் வந்து கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி தான் பேக்கெட்டில் இருந்தாலும் நம்ம அலசி எடுத்து சுத்தமாக அலசுகிறப்ப தாங்க நமக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி 2 ட்ரிப்பு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு வடிகட்டிடணும். இங்கே பாருங்கள், நல்லா அலசிட்டு நான் அவங்க தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தண்ணி பாருங்கள் எந்த மாதிரி நிறத்தில் இருக்குதுன்ட்டு. நம்ம இந்த கழுவுன தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டு வந்துட்டு தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். இது வந்து 3/4 கிலோ வந்து நான் ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேங்க. இந்த ஆரஞ்சு பழம் வந்து ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் ஏன்னா ஒரு பழத்தில் வந்து நல்ல கொஞ்சம் புளிப்பு தன்மை, ரொம்ப புளிப்பு இருக்காது, இனிப்பும் புளிப்பும் கலந்தது மாட்டம் இருக்கும். அந்த புளிப்பு வந்து ஒவ்வொரு பசங்களுக்கு பிடிக்காதுங்க. அப்படி பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கடற்பாசியில் வந்து இந்த ஆரஞ்சு பழத்துடைய ஜூஸ் எடுத்து கலந்து கடற்பாசி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோடைய டேஸ்ட் அவ்வளோ, அந்த ஜூஸும் வந்து கடற்பாசி, ஆரஞ்சு பழ ஜூஸ் இதெல்லாம் கலந்து செய்கிறதுனால டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம நோன்பு வச்சுட்டு ஃபுல்லாகவே பொழுது ஃபுல்லாகவே பட்னியாக இருந்துட்டு நைட்டுக்கு சாப்பிடையில் வந்து நம்ம எண்ணெய் ஐட்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாக்க வந்து உடம்புக்கு கெடுதலாக இருக்குங்க. அதிகமான எண்ணெய் ஐட்டங்களை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பழங்கள், ஜூஸு, கடற்பாசி இப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள், நான் நல்லா ஜூஸை வந்து நல்லா ஜூஸரில் வச்சு புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து கடற்பாசி செய்ய போகிறோம். அந்த வெறும் வயிற்றோடு நம்ம இருக்கிறதுக்கு வந்து இந்த கடற்பாசி வந்து நல்ல ஒரு குளுமையை கொடுக்கும். நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் தணித்து நம்ம உடம்புக்கு ஜில்லுன்னு ஒரு குளுமை இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா ஜூஸை புழிஞ்சு எடுத்துட்டு இதில் விதைகள்லாம் இருக்காது, ஆனால் சின்ன சின்ன பல்ப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து க்ளீனாக எடுத்துருவோம். ஏன்னா நம்ம கடற்பாசியில் வந்து அந்த சின்ன சின்ன பல்ப்பு திட்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்காது. அதுக்காக நல்லா அந்த ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விட்டு எடுத்தோம்னா அந்த மிச்சம் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி நம்ம அமுக்கி விட்டு எடுத்தோம்னாக்கா அதனோட இந்த பாருங்கள், இப்போ எனக்கு 2 டம்ளர் ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த 20 கிராம் நம்ம கடற்பாசி எடுத்தோம்ல, அதில் ஒரு 10 கிராம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணி வைக்க வேணாம், ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சா போதும். தண்ணி வச்சு போட்டு நம்ம இந்த கடற்பாசியை கரையிற அளவுக்கு வேக வைக்கணும். ஆனால் இந்த நல்லா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே இந்த கடற்பாசி கரைஞ்சி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சீக்கிரமாகவே நல்லாவே கரைஞ்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை வந்து இதில் கலந்துக்கணும். இந்த பாருங்கள், நல்லாவே கரைஞ்சிருச்சு, அந்த திட்டாகவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை கலந்துட்டு நல்லா கலந்துடணும். கலந்து ஒரு 2 கொதிக்க விடணும். அப்படி கலந்த உடனே நம்ம எடுத்து வடிகட்டிடக்கூடாது. அந்த ஜூஸை வந்து நல்லா 2 கொதிக்க விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்குவோம். ஏன்னா அந்த ஜூஸ்லேயும் இனிப்பு இருக்கும். அந்த இனிப்பு செக் பண்ணிவிட்டு பத்தாததுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூஸ்க்கு ஜீனி போட்டுப்போம். ஜீனி போட்டு அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து வச்சுப்போம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது வந்து இப்படி கொதிச்சோதான் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தட்டில் ஊற்றி இதை செட் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தட்டில் ஊற்றி நல்லா வடிகட்டிடணும். ஏன்னா அந்த நம்ம போட்ட ஜூஸ் எல்லாம் வந்து அப்படி நுரையாக அங்கே பாருங்கள், நான் வடிகட்டையில் நல்லா தெரியுது உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இப்போ வந்து நான் இதில் வந்து தட்டில் மட்டும் இல்லைங்க, தட்டுலையும் ஊற்ற போகிறேன். பசங்களுக்காக சின்ன பவுல்லையும் டபுள் கலர் கலந்து கொடுக்க போகிறேன்.
ஏன்னா அப்போ தான் அந்த பசங்களுடைய இதை நான் செஞ்சு கொடுத்த உடனே பசங்களுடைய சந்தோஷமே தனியாக இருந்துச்சு. வெறும் ஆரஞ்சு கலர் அதுங்கிறது இந்த பாருங்கள் லைட்டாக ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலரும் கலந்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஆரஞ்சு பழ ஜூஸே கலர் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கலருக்காக சேர்த்துட்டேன். இப்போ நம்ம 10 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம்ல மிச்சம், அந்த 10 கிராமையும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கரையிறதுக்கு வேக வச்சாச்சு. வேக வச்சு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு பக்கம் வந்து அடுப்பில் பால் கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு 200 எம்எல் பால், தண்ணி இல்லாத சுத்தமாக தண்ணியே சேர்க்காம பால் காய்ச்சிட்டு வச்சுருந்தேன். அந்த பாலையும் இதில் இந்த கடற்பாசியில் சேர்த்துருவோம். கடற்பாசி சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக மில்க் மெட்டு இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்க்குறவங்க சேர்க்கலாம், இல்லாட்டி வெறும் சர்க்கரை மட்டும் ஜீனி மட்டும் சேர்த்துக்கலாம். மில்க் மெட் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இந்த மில்க் மெட்டில் வந்து இனிப்பு இருக்கும். இனிப்பு பத்தாததுக்கு லைட்டாக கொஞ்சமாக ஜீனி போட்டுக்குவோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் நல்லா தித்திப்பாக கேட்பாங்க. எங்கள் வீட்டு பசங்களுக்கு நல்லா தித்திப்பாக இருக்கணுங்க. அதுக்காக நான் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் அது ரெடி ஆகிடுச்சு அந்த இதுவும். இப்போ வந்து கடற்பாசியும் செட் ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு ஒரு கத்தி வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு எந்த சைஸ் வேணுமோ நான் டைமண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் இதே போல் கட் பண்ணி டைமண்ட் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து டைமண்ட் சைஸில் வச்சுருக்கு. இந்த பவுலில் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த நம்ம கடற்பாசி எடுத்து வச்ச பால், மில்க் மெட் எல்லாம் கலந்ததை எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் அப்படியே எடுத்து அது ஃபுல்லாகவே வந்து ஊற்றி எடுத்துடலாம். ஊற்றிட்டு இது வந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் ஊற்றிட்டோம்னாக்கா இதுன்ட்டு அந்த பவுல்லையும் லைட்டாக சின்ன சின்ன கோடுகள் போட்டுக்கிட்டு இந்த இருக்கிற அதுலேயும் வந்து இந்த கடற்பாசி ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா இது செட் ஆயிரும். ஏன்னா நம்ம அந்த லைட்டாக கோடுகள் போடாமல் விட்டோம்னாக்கா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும் எடுக்கையில். அதுக்காக தான் அந்த பவுலில் வந்து லைட்டாக கோடுகள் போட்டு நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஆரஞ்சு கடல் ஜெல்லியும் அதையும் எடுத்து அப்படியே ஃபுல்லாகவே அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டுங்க. இது வந்து எந்த இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதில் உள்ள நுரைகள்லாம் வந்து அது இந்த நுரைகளெல்லாம் எடுத்து விட்டோம்னாக்கா அழகாக பார்க்குறதுக்கு சைனிங்காக இருக்கும். இந்த நுரைகள்லாம் எடுத்துகிட்டு நல்லா செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதை வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரு தட்டில் வச்சு இந்த பவுலை வந்து அப்படியே கமுத்து விட்டு லைட்டாக தட்டி விட்டால் போதும். அப்படியே வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக அழகாக வந்துருச்சு. கலர்ஃபுல்லான கடல் பாசி வந்துருச்சு பாருங்கள். இதே போல் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு சாப்பிட கொடுங்க. அவங்க பாருங்கள் என்ன மாதிரி எவ்வளோ இதாக சாப்பிடுவாங்க, சந்தோஷம் அடைவாங்கன்ட்டு. அதனால் இதோடைய டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட மாட்டேங்கிற பசங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஆரஞ்சு பழம் மட்டும் இல்லை எந்த பழங்கள் வேண்டாலும் வச்சு செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்படி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பதிவும் தாங்க என்னுடைய சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குங்க. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.